வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 25 கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க கடகடன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 16வது பிரிக்ஸ் மீட்டிங். ஸோ இது எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுது? இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுது. இந்த 16வது பிரிக்ஸ் மீட்டிங் எங்கே வச்சு ஹோஸ்ட் பண்ணுறாங்க? சண்டிகரில் வச்சு ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு ஹெல்த் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஸோ பிரிக்ஸில் யார் யாரெல்லாம் இருக்கா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதில் இந்த 16வது பிரிக்ஸ் மீட்டிங்கோட ஸ்பெசிஃபிக்காக என்ன மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஸோ இது எங்கே நடக்குது? சண்டிகரில் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த திங்கோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் ஃபார் ரெசிலன்ஸ், இன்னோவேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி தான். ஸோ இந்த ஈவெண்ட்டை யார் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஜெகத் பிரகாஷ் நட்டா. ஸோ இவர் தான் எதை பார்த்துக்கிறாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரை பார்த்துக்கிறாரு. ஸோ இவர் தான் இதை அட்ரஸ் பண்ணுறாரு. பட் இவர் விர்ச்சுவலாக அட்ரஸ் பண்ணார். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மீட்டிங்கில் எதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸோட ஒரு குட் ப்ராக்டிசஸ் GXP ஒயிட் பேப்பர் அண்ட் த பிரிக்ஸ் கன்சம்ஷன் ஆஃப் டிஜிட்டல் ஹெல்த் ஆர்கிடெக்சர். ஸோ இது ரெண்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிக்ஸ் மிஷன் ஃபார் a healthy lifestyle spanning period of 2026 to 2029 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா எதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஒர்க்கிங் குரூப் ஆன் ட்ரெடிஷ்னல் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி இன்டராக்டிவ் மெடிசனை பற்றின ஒரு சப் ஒர்க்கிங் குரூப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னது? 16வது பிரிக்ஸ் சமிட்டோட திங்ஸ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா DPIIT டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிவைஸ்டு சீரீஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ் வித் பேஸ் இயர் 2022 to 2023 சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெருசு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே இந்த வருஷத்தோட இவ்வளோ திங்ஸ் நிறைய பெட்டராக இருக்குது, இந்த வருஷத்தோட ப்ரொடக்ஷன் பெட்டராக இருக்குது, இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதில் பேஸ் இயராக இது வரைக்கும் எந்த இயராக வச்சுருந்தாங்கன்னா 2011 to 2012 வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேஸ் இயரை மாற்றுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பேஸ் இயரா எதிர்க்க போகுது அப்படின்னா 2022 to 2023 தான் இனிமே பேஸ் இயரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இனிமே வரப்போகிற ரிவைஸ்டு இண்டெக்ஸஸ்க்கு ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது இருக்க போகுது. ஸோ இனிமே பேஸ் இயர் என்னது 2022 to 2023 இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூன் 2026 டேட்டா படி ICI என்ன சொல்லியிருக்க அப்படின்னா ஒரு இயர் டு இயர் க்ரோத் எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து ஜூனுக்கு. ஸோ மே 2026 எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் டு இயர் க்ரோத் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி அயன் கோரோட பேக் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 43.9% அயன் கோரோட ஆனுவல் க்ரோத் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு 2 பேர் MOU சைன் பண்ணுறாங்க. ஸோ யார்? NRDCனா யார்? நேஷ்னல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். NRDCனா நேஷ்னல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அவங்களும் NCISM நேஷ்னல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். ஸோ இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் இனோவேஷனு, அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்காண்டி. ஸோ இதெல்லாம் எந்த சிஸ்டமில் வரப்போகுது அப்படின்னா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் இந்த மாதிரி இன்னும் நிறையா இனோவேஷன் இருக்கணும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கான திங்ஸ் இன்னும் பெட்டராக மேனேஜ் பண்ணணும், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பெட்டராக பண்ணுறதுக்காண்டி இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MOU யார் யார் சைன் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு NRDC அதாவது நேஷ்னல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து அவங்களோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரான கமாண்டர். ஸோ இவர் பேர் என்ன அப்படின்னா அமித் ராஸ்டோகி. இவர் ஒரு ரிட்டையர்ட் கமாண்டர். ஸோ இப்போ என்னவா இருக்காரு அப்படின்னா NRDCயோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இருக்காரு. இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இது
NCISM சைட்லேருந்து அவங்களோட சேர்பர்சனான டாக்டர் மன்ஷிகா கொத்தேக்கர் வந்து இந்த எம்ஓயில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதோட மெயின் ஃபோக்கஸே என்ன அப்படின்னா நிறையா வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் வந்து இந்தியாவில் இருக்கு இல்லையா, ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, இந்த மாதிரியான திங்ஸ்க்கும் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதில் ரிலேட்டடாக இன்னோவேஷனை எப்படி கொண்டு வரதுன்றதை பற்றி தான் இந்த எம்ஓயு. ஸோ இது ரிலேட்டடான திங்ஸ்க்கு ரிசர்ச்க்கு வந்து இந்த எம்ஓயு வந்து வழிவகுக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மறுபடியும் ஒரு கொலாபரேஷன் தான். ஸோ இதில் யார் யார் கொலாபரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நெயில் ஐடி. ஸோ NIELIT அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இவங்க யார் கூட எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா SCL மொஹாலி. SCL அப்படின்னா செமிகண்டக்டர் லெபார்ட்ரி. அது எங்கே இருக்குது? மொஹாலி, பஞ்சாபில் இருக்க, மொஹாலியில் இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் எம்ஓ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்டெகிரேட் பண்ணி இந்தியாவிலேயே தயாரிக்க போகிற 1.2 மைக்ரோமீட்டர் ப்ராசஸ் டிசைன் கிட்டுக்காண்டி. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் எதுக்கு எம்ஓ சென்ட் பண்ணியிருக்காங்க? இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி இந்தியாவிலேயே 1.2 மைக்ரோமீட்டர் ப்ராசஸ் டிசைன் கிட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்ணணுன்றதுக்காண்டி. ஸோ இது வந்து ஈச்சிப் பிளாட்ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா ரகுவம்சி ஏரோஸ்பேஸ். ஸோ இந்த ரகுவம்சி ஏரோஸ்பேஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 600 கோடிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நிக்கல் பேஸ்டு சூப்பர் ஆலாய் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே செட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானால செட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எங்கே வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர் ஷோ யூகேல நடக்குது. என்ன இன்டர்நேஷ்னல் ஏர் ஷோ? ஃபேன்பராங் இன்டர்நேஷ்னல் ஏர் ஷோ. ஸோ எங்கே நடக்குது? யூகேல நடக்குது. ஸோ அங்கே வச்சு ரகுவம்சி ஏரோஸ்பேஸ் குரூப் நம்ம ஒரு 600 கோடி செலவில் ஒரு நிக்கல் பேஸ்டு சூப்பர் அலாய் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தெலுங்கானால வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நிக்கல் பேஸ்டு அலாய் அப்படின்னா இப்போ ஒரு மெட்டலை வச்சு நம்ம செய்கிறோம். இப்போ இரும்பு வச்சு செய்கிறோம்னா இரும்பு சீக்கிரமாக துருப்பிடிச்சிரும். ஸோ அது கூட இன்னும் 2 மெட்டலை வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரேஷியோவில் சேர்த்து அதில் வந்து ஒரு திங்கை வந்து செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் வந்து துருப்பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஏரோப்ளேன்ஸில் யூஸ் பண்ணுற ஒன்று தான் என்ன இந்த நிக்கல் பேஸ்டு சூப்பர் அலாய்ஸ். ஓகேவா? ஸோ இது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரவுண்ட் பார்ஸு, வயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு கேஸ்டிங்கு, டங்ஸ்டன் கேர்பேஜ் இதெல்லாம் வந்து அதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட ஆனுவல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 5000 tons வந்து இருக்க போகுது. இது வந்து ஹைதராபாத், தெலுங்கானால ஹைதராபாத் பக்கத்தில் வந்து வைக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கரால் இந்த ஃபெசிலிட்டியை வந்து வைக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதை பண்ணுற ரகுவம்சி ஏரோஸ்பேஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ இவங்க பண்ண போகிறாங்க இல்லையா, ஸோ இதோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா 2028 ஜனவரிக்கு அப்புறம் வந்து எங்களோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து வரும். ஏன்னா இப்போ தான் ஃபெசிலிட்டியே செட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ 2028 வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் SK ஜா. ஸோ இவர் யார் அப்படின்னா மிதானினா என்ன அப்படின்னா மிஸ்ரா தட்டு நிகம் லிமிடெட். ஸோ அதோட ஃபார்மர் சேர்மன் அண்டு மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர். இப்போ இவர் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துக்க போகிறாரு. ஓகே. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் ட்ரை சர்வீஸ் ஆல் உமன் சமுத்ரா பிரதக்ஷிணா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெடிஷன் வந்து யார் வந்து ஃபிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவலாக ஃபிளாக் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ யார் அப்படின்னா யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் இந்த சமுத்திரன் பிரதக்ஷினாவை வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை சர்வீஸில் ஆல் உமன் எல்லாருமே, அதாவது ட்ரை சர்வீஸில் உள்ளவங்களும் இங்கே இருக்க எல்லாருமே உமன்ஸாக இருப்பாங்க. இது ஒரு செயிலிங் எக்ஸ்பெடிஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ரூவில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா
9 உமன் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 9 உமன்ஸ் ஆஃபீஸர்ஸுமே வந்து இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்தவங்க. இவங்க வந்து 314 டேஸ்க்கு இந்த குளோபல் வாயேஜை வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இவங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னா 25,500 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து கவர் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வந்து எந்த வெசலில் வந்து போகிறாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட செயிலிங் வெசல்ஸான ட்ரிவேனில வந்து இந்த க்ரூ வந்து மூவ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பெடிஷன் வந்து ஒரிஜினலா யார் ஃபிளாக் ஆஃப் பண்ண போறா? யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ண போறாரு. ஓகேவா? ஸோ இந்த 25,500 நாட்டிக்கல் மைல்ஸ் ஓஷனில் போகிறப்போ போயிட்டு எங்கே வந்து அரைவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில் வந்து அரைவ் ஆவாங்க. ஸோ இது 314 நாள் இல்லையா? ஸோ இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் 3 கிரேட் கேப்ஸை வந்து போகிறாங்க. ஸோ ஒன்று வந்து கேப் ஹார்மூஸ், அப்புறம் வந்து என்னது கேப் ஆஃப் குட் ஹோப்ஸ். ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா கேப் லியூவின் அப்படின்னு 3 இடங்கள்ல வந்து இவங்க வந்து இது பண்ணாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா நாரி சக்தி அப்படி சொல்லி ஒரு திங் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ உமன்ஸ் வந்து மிலிட்ரியில இருக்கிறது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காண்டி இது வந்து போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷும் ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. யார் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷும். எதுக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்கோட குவாண்டம் ஃபினான்ஸ் ஹப்பை வந்து வைக்கிறதுக்காண்டி எங்க அமராவதியில் ஏபியில். ஓகேவா? அமராவதி குவாண்டம் வேலின்னு ஒன்று இருக்குது ஏபியில். ஸோ அங்கே வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கோட குவாண்டம் ஃபினான்ஸ் ஹப்பை வந்து வைக்க போகிறாங்க. யார் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேசம் இதுக்காண்டி எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமு ஒரு பேங்க் லீட் பண்ணுற குவாண்டம் ஃபினான்ஸ் ஹப் வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேங்க் லீட் குவாண்டம் ஃபினான்ஸ் ஹப்பு. எங்கே வரப்போகுது? அமராவதி குவாண்டம் வேலி ஆந்திர பிரதேசில் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைமு ஒரு குவாண்டம் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிக்காண்டி பேங்க்கும் கவர்மெண்ட்டும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, சேர்ந்து நடத்துறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து 1894 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து எஸ்பிஐ. அதுக்கப்புறம் தான் இந்த பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் செகண்ட் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்கு. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா துவாரகாவில் வந்து இருக்குது. அது எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? ஸோ கரண்ட்டாக இவங்களோட எம்டி கம் சிஇஓ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோக் சந்திரா தான் இதோட எம்டி கம் சிஇஓவாக இருக்கார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. என்ன அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி? கார்னேலியன் அசட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வைசரி பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து நீ மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை வந்து லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அப்ரூவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு ஜூலை 2026 வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அப்ரூவல் படி இந்த கர்னேலியன் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸை இவங்க வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி அடுத்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, ஆஃப்ஷோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெகுலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே இவங்க வந்து பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இருக்கு இல்லையா கார்னேலியன் அசட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் 2019 வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. இது ஒரு மும்பை பேஸ்டு கம்பெனி தான். இதை யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர். விகாஷ் கமேனி, அதுக்கப்புறம்
மனோஜ் பஹாட்டி, அதுக்கப்புறம் ஸ்வாதி கமேனி 3 பேர் சேர்ந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஜூலை வரைக்கும் இவங்க வந்து கிட்டத்தட்ட 8600 கிளைண்ட்ஸை வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18,300 கோடி ரூபாய் அசெட்டில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு 2 ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சோனா பிஎல்டபிள்யூ ப்ரெசிஷன் ஃப்ராகிங்ஸ். ஸோ இது வந்து சோனா கேம்ஸ்டர்ஸோடது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜப்பானில் இருக்க டெம்சோ கார்பரேஷன் கூட ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே போகிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட்டான ஜாயிண்ட் வெஞ்சர்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கு. ஸோ ஆல்ரெடி ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு திங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் அண்டு ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் சிஸ்டத்துக்காண்டி. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் சிஸ்டம் அப்புறம் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் சிஸ்டத்துக்காண்டி. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சோனா காம்ஸ்டர் சைட்லேருந்து அவங்களோட எம்டிஎன் சிஓ வந்து இதில் சைன் பண்ணுறாங்க இந்த எம்ஓயூவில். அவங்களோட பேர் என்ன அப்படின்னா விவேக் விக்ரம் சர்மா. ஸோ இவர் தான் இந்த எம்ஓயூவில் வந்து சைன் பண்ணுறாரு. சாரி, விவேக் விக்ரம் சிங். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டென்சோவோட சைட்லேருந்து டென்சோ கார்பரேஷன் சைட்லேருந்து ஹெட் ஆஃப் பவர் ட்ரெயின் சிஸ்டம்ஸ் பிஸ்னஸ் குரூப் தான் சைன் பண்ணுறாங்க. ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னா சினுவோ மயீபரா. ஓகே. ஸோ அதான் அவரோட பேர். அவங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த 2 ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்க போகுது இல்லையா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் வெஞ்சரில் வந்து எப்படி ஹோல்டிங்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, டென்சோ வந்து நிறைய ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ டென்சோ, இன்னொன்று வந்து சோனா அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் வெஞ்சரில் டென்சோ 51% ஸ்டாக்கும் சோனா 59% ஸ்டாக்கும் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹை வோல்டேஜ் லிக்விட் கூலிங் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் வந்து பண்ண போகிறாங்க. யாருக்கு? எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ்க்கு ஹை வோல்டேஜ் கூலிங் சிஸ்டம் வந்து பண்ண போகிறாங்க. ஹை வோல்டேஜ் லிக்விட் கூலிங் இவி ட்ராக்ஷன் மோட்டார்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. இது எஸ்பெஷலி 4 வீலர்ஸ்க்காண்டி. ஸோ அடுத்தது செகண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர். இதில் வந்து டென்சோ கிட்ட 49%, சோனா கிட்ட 51% ஆஃப் ஸ்டாக்ஸும் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து 2 and 3 வீலர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி கூலிங் சிஸ்டம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏர் கூல்டு ட்ராக்ஷன் இன்வெர்டர்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் மோட்டார்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல டென்சோ வந்து 51% ஷேர் ஹோல்டர், செகண்ட் ஒன் வந்து சோனா வந்து 51% ஷேர் ஹோல்டர். ஸோ டென்சோ வந்து ஒரு ஜப்பான் பேஸ்டு கம்பெனி. இந்த சோனா ஆம்ஸ்டர் வந்து இந்தியா பேஸ்டு கம்பெனி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹரியானாவில் இருக்கு, குருகிராமில் இருக்குது. ஸோ இந்த கார்பரேஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1995 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஏர் இண்டியாவும் சுதியா. ஸோ ஃபஸ்ட் வந்து ஏர் இண்டியா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் வந்து சவுதியானா என்ன அப்படின்னா நேஷ்னல் ஃப்ளாக் கேரியர் ஆஃப் சவுதி அரேபியா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கணும், நல்ல கோஆப்ரேஷன் வந்து இருக்கணும். எதில் அப்படின்னா 2 ஏர்லைன்ஸ் ரிலேட்டடாகவும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கோட் ஷேரிங் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் அப்ரோச்சாக இருக்கலாம். ஸோ நல்ல கோஆப்ரேஷன் வந்து ஏர் இண்டியாவுக்கும் அவங்களோட சவுதியாவுக்கும் இருக்கணும் தான் இந்த எம்ஓயு. ஸோ இதில் வந்து யார் யார் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர் இண்டியாவோட சிஇஓ. ஸோ அவர் யார்? கேம்பல் வில்சன். ஸோ அதுக்கப்புறம் சவுதியா குரூப்போட டைரக்டர் ஜெனரல். ஸோ அவங்க யார்? இப்ராஹிம் அல் உமர். ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் எம்ஓயூவில் வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏர் இண்டியா. ஸோ ஏர் இண்டியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க?
இந்தியாவில் 1932 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹரியானா குருகிராமில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாடா குரூப் தான் இப்போதைக்கு இதை வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டிபிஎஸ் வேர்ல்டு பேங்க் டிபிஎஸ் பேங்க் லிமிடெட். ஸோ இந்த டிபிஎஸ் பேங்க் லிமிடெட் என்ன அப்படின்னா இது ஒரு சிங்கப்பூரியன் மல்டிநேஷ்னல் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இதுக்கு என்ன அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னா வேர்ல்டு பெஸ்ட் கோஆப்ரேட் பேங்க்ன்ற அவார்டு வந்து வாங்கியிருக்கு. ஸோ எங்கே வாங்கினாங்க அப்படின்னா 2026 குளோபல் பேங்க் அவார்ட்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இதை வந்து இந்த அவார்ட்ஸை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா குளோபல் ஃபினான்ஸ் மேகசின்ஸ் ஒன்று இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிபிஎஸ் பேங்க் தான் வாங்கியிருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து வந்து வாங்குற ஒரு பேங்க் வந்து இந்த அவார்டை வந்து வின் பண்ணுது. ஓகேவா? ஓகே. ஸோ வேற என்ன ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன அவார்டு வாங்கியிருக்கு? வேர்ல்டு பெஸ்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. இது வேற என்ன அவார்டு வாங்கியிருக்கு? வேற என்ன டைட்டில் இது ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா சேஃபஸ்ட் பேங்க் இன் ஏஷியா. ஸோ சேஃபஸ்ட் பேங்க் இன் ஏஷியான்ற டைட்டிலை வந்து இந்த டிபிஎஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு. ஸோ எத்தனை வருஷமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17 வருஷமா இந்த பேங்க் இந்த டைட்டிலை வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். என்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ். இதோட சேர்மனாக யாரை வந்து புதுசாக பதவி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஜித் சிங் கிரிவால். ஸோ இவர் தான் வந்து பதவி இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இதே நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் வந்து இவர் வந்து 3 இயர்ஸ்க்கு அடுத்து வந்து சிஎம் சேர்மனாக இருக்க போறாரு. யாரு? ஹர்ஜித் சிங் கிரிவால். ஸோ இதோட வைஸ் சேர்மனாக வந்து யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முனாவரி பேகம் வந்து இருக்க போறாங்க. முனாவரி பேகம் தான் என்னவா இருக்க போறாங்க? வைஸ் சேர்மனாக வந்து இருக்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து கிறிஸ்டியன் மெம்பரா யார் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளென் ஜவுசா டிக்லோ வந்து கிறிஸ்டியன் மெம்பரா வந்து இருக்க போறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்சி மெம்பரா யார் வந்து புதுசா உள்ள வர போறாங்க அப்படின்னா பெர்ஜிஸ் தேசாய் வந்து உள்ள வர போறாரு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992க்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. என்னைக்கு கான்ஸ்டியூஷனில் வந்துச்சு அப்படின்னா 17 May 1993 வந்து வந்துச்சு. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா 6 மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கான மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கமிஷனோட நோக்கமே வந்து இந்தியாவில் இருக்க மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கும் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குதா அப்படின்றத பார்க்கறது தான். ஸோ இதில் அந்த 6 கம்யூனிட்டிஸ் யாரெல்லாம் வருவாங்கன்னா முஸ்லிம், கிறிஸ்டியன், சிக்கிசம், புத்திசம், பார்சிஸ், அப்புறம் வந்து ஜெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி 6 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா டிஆர்டிஓ. ஸோ டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா குஷா எல்ஆர் எஸ்ஏஎம். ஸோ குஷா எல்ஆர்னா லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஸோ இதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ எங்கே டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் கோஸ்ட் ஆஃப் ஒடிசாவில் இருக்குது. அங்கே தான் இதை வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த குஷா இருக்கு இல்லையா? ஸோ இந்த குஷா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட்டான மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து M1 மிசைல். இது வந்து ஷார்ட் டு மீடியம் ரேஞ்சு 150 கிலோமீட்டரு. ஓகேவா? அடுத்து M2. இது மீடியம் டு லாங் ரேஞ்சு 250 கிலோமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் M3. 3வது மிசைல் வந்து 350லேருந்து 400 கிலோமீட்டரு.
ஸோ இந்த 3 மிஷன்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து யார் டெஸ்ட் பண்ணியிருக்கா, யார் லான்ச் பண்ணியிருக்கா, குஷா வந்து லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து டிஆர்டிஓட ஜிடிஆர்இ. டிஆர்டிஓட ஜிடிஆர்இனா யாரு? கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் இன்ஜினை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினோட பேர் என்ன அப்படின்னா 350 கிலோகிராம் த்ரஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பாண்டபிள் டர்போ ஜெட் இன்ஜின். ஓகேவா? ஸோ இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் கூட சேர்ந்து இந்த இன்ஜினை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் பேஸ்டு ஒரு இண்டஸ்ட்ரி பார்ட்னர் அசாத் இன்ஜினியரிங் கூட சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. யாரு? டிஆர்டிஓவோட ஜிடிஆர்இயும் ஸோ அதுக்கப்புறம் அசாத் இன்ஜினியரிங்கும் சேர்ந்து இந்த 350 கிலோகிராம் த்ரஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பாண்டபிள் டர்போஜெட் இன்ஜினை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் 350 கிலோகிராம் த்ரஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பாண்டபிள் டர்போஜெட் இன்ஜின். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபார்மலாக வந்து ஹெட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் அசாத் இன்ஜினியரிங்லேருந்து அவங்களோட சிஇஓவான ராகேஷ் ஷாப்தார். ஸோ அதுக்கப்புறம் டிஆர்டிஓ லீடர்ஸ். ஸோ டிஆர்டிஓட சைட்லேருந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபார்மலாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதை 2 பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ டிசைன் பண்ணிட்டு அசாத் குரூப் வந்து டிஆர்டிஓக்கு வந்து இதை வந்து திரும்ப வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சைட்லேருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணது யார்? இவங்களோட சிஓவான ராகேஷ் ஷாப்தார். டிஆர்டிஓ சைட்லேருந்து யார் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்டிஓவோட ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம்ஸோட டைரக்டர் ஜெனரல். அவர் பேர் என்ன? ராஜலக்ஷ்மி மேனன் அவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராஜலக்ஷ்மி மேனன். ஸோ அதுக்கப்புறம் டிஆர்டிஓவோட ஜிடிஆர்இயோட டைரக்டர் அவங்க பேர் ரமணமூர்த்தி. ஸோ இவங்க 2 பேர்ட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 2 பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணது அசாத் வந்து டிஆர்டிஓக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராவிட்டி 1ன்னு ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சீலேருந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா 9 சேட்டலைட்ஸை வந்து ஆர்பிட்டில் வந்து லான்ச் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதை பண்ணது யார் அப்படின்னா சைனாவோட ஒரு கமர்ஷியல் ஏரோஸ்பேஸ் ஃபிலிம். அவங்களோட பேர் என்ன அப்படின்னா ஓரியன் ஸ்பேஸ். ஸோ இவங்க தான் இந்த கிராவிட்டி 1Y4 கேரியர் ராக்கெட்டை வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பேஸ்டு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஈஸ்ட் சைனால இருக்கு. ஸோ இது வந்து 9 சேட்டலைட்ஸை கொண்டு போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மிஷன் வந்து இது 3rd ஃப்ளைட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லாங் ரேஞ்ச் லைன்ஸா வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜூலை 24. ஸோ ஜூலை 24 என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 25 வந்து வேர்ல்டு ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா விடியு விஸ்வேஸ்வரய்யா டெக்னாலஜி யூனிவர்சிட்டி. ஸோ இவங்களும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கூகுளோட கூகுள் ஃபார் எஜுகேஷன் இந்தியாவும் என்ன பண்ணுறாங்க ஒரு அகாடமிக் அக்ரிமெண்ட்குள்ளே வராங்க. என்ன அக்ரிமெண்ட்குள்ளே? அகாடமிக் அக்ரிமெண்ட்குள்ளே வராங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க கேம்பஸில் வந்து ஏஐ ஸ்கில்ஸை பூஸ்ட் பண்ணணும், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே வராங்க. ஸோ இது படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து ஏஐக்கும் ஸோ அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மாடியூல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விடியூ சைட்லேருந்து அவங்களோட வைஸ் சான்சலரான டாக்டர் எஸ் வித்யாசங்கரும் ஸோ அதுக்கப்புறம் கூகுள் இந்தியாவோட ஹெட்டான சஞ்சய் ஜெயின் அவர்களும் இதில் வந்து இந்த எம்ஓயில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர் சப்ஸ்கிரைப் டு ஓப்பன் ஐ 24/7. தேங்க்யூ guys, bye.